அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் தான் அப்படிங்கிறது என்னுடைய தியரி. அதற்கு ஏற்றாற் போலதான் நம்ம எதையுமே வர்த்தகம் பண்றது எடுக்கிறது எது இருந்தாலும் இதை நீங்க பிளைண்டா நம்பக்கூடாது. உங்களுடைய நீங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி நிறைய படிச்சிருக்கலாம், அதெல்லாம் இது கூட மேட்ச் ஆச்சுன்னா அப்போ இதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? மற்றபடி யூடியூப்ல யாரும் கொடுக்குறதையும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் கூட தான். அதான் நீங்க பயிற்சி செய்து அது உங்களுக்கு சரியா இருந்தா பயன்படுத்துங்க, இல்லையே தவிர்த்து. சரி, இப்போ நம்மளுடைய கிளாஸ் வந்து ஆப்ஷன் கிளாஸ் செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த கிளாஸோட ஆப்ஷன் பை இன்ட்ராடே கிளாஸ் வந்து இண்டெக்ஸ் இந்த இதோட முடிஞ்சிடும். மறுபடியும் அடுத்த வருடம் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஏன் இதை பழமுறை எல்லா வீடியோவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அதுக்கப்புறம் இடையில யாரும் என்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்கக்கூடாது. ஆப்ஷன் கிளாஸ்க்கு மட்டும். பொசிஷன் கிளாஸ் இருக்கு, அது வேற விஷயம். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷன் கிளாஸ். இந்த இயர் கிடையாது, இதோட முடிஞ்சது இந்த கிளாஸோட. சரி, இப்போ இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? எக்ஸ்பைரி டேட்ல தான் நீங்க நிறைய விஷயங்களை உங்களால புரிந்து கொள்ள முடியும். மார்க்கெட்டை கவனித்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்கும். அதுல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பைரியில பிரீமியம் லோவா இருக்கும், வர்த்தகம் பண்ணலாம், நல்லா இது இருக்கும் அப்படின்னு. கரெக்டா இல்லைன்னு தப்புன்னு கிடையாது, அப்படி நினைக்க கூடாதுங்க. அந்த பிரீமியமும் என்ன விலையில வந்து நம்ம இது பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஏதோ குறைவான விலை கிடைக்கின்றதுக்காக போய் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் எங்கெங்க முடியும், எங்கெங்க போகும், எங்கெங்க ஆகும் அப்படின்னு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரைக்கு எந்தெந்த விலையில போகும், என்ன ஏது எல்லாமே நீங்க முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஆனா சார் அந்த மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றது தானே சார் கஷ்டம். எஸ். அப்போ மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வேல்யூ அதுல கிடையாது. ஆனா ஆப்ஷன்ஸ்ல டைம் வேல்யூ இருக்கும். அப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு 60 ரூபாயில நம்ம வந்து பை பண்ணணும், அங்கதான் சப்போர்ட் இருக்கு பிரீமியத்திலேயே, அங்க எடுத்துக்கலாம். ஆனா அது அங்க எடுக்காது. சுவாரஸ்யமா இருக்கும். அது வந்து கீழே பாட்டம்ல அடுத்த லெவல் எங்க இருக்கோ அங்க வந்து அது எடுக்கும். நீங்க நினைக்கிற இடத்துல அது பை ஆகாது, ட்ரிகர் ஆகாது. இதுதான் மார்க்கெட்டினுடைய சுவாரஸ்யம். சரி, இப்போ நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், பாருங்க, கவனிங்க நல்லா. நான் என்ன சொல்றேன்னு, நிப்டி 25,100 காலு 26 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும், நிப்டி அப்சைட் ஆக ட்ரை பண்ணும். அதே 26 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி இறங்கறதுக்கு ட்ரை பண்ணா. இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலீங்க, நிப்டினுடைய டைரக்ஷனை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப பாருங்க, இதுல ஒரு சுவாரஸ்யத்தை எப்படி நடக்கலாம் அப்படின்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்ப சொல்றதுக்கு ரூல்ல ஃபர்ஸ்ட் இந்த 26 ரூபாய்க்கு கீழே சஸ்டைன் ஆகணும். ஃபர்ஸ்ட் அப்படி சஸ்டைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் என்ன தெரியுமா நடக்கும்? கீழே இறங்கும். மார்க்கெட் கீழே இறங்கும், அப்படியே இப்படி ஏறும், மறுபடியும் இந்த பிரைஸ் வரும்போது மறுபடியும் கீழே இறங்கும், மறுபடியும் ஏறும், மறுபடியும் கீழே இறங்கும். இதை பிரேக் பண்ணும்போது தான் ஃபர்தரா ஏறும்பொழுது இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே ஏறும். மார்க்கெட் நான் சொல்றேன், புரியுதுங்களா? இந்த இடம் வர வரைக்கும் என்ன நடக்கும்னா, நாம என்ன நினைச்சிருவோம், ஓகே இந்த பிரைஸ்க்கு கீழே இருக்கு, மார்க்கெட் டவுன் தான் ஆகும் இருப்போம். கரெக்டா? கிடையாது. இதுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் கீழே டவுன் தான் ஆகும், இறங்கும் மார்க்கெட்டு, எகைன் மறுபடியும் ஏறும், டக்குன்னு மறுபடியும் இறங்கும், மறுபடியும் ஏறும். இப்படியே ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும். எப்போ இந்த விலையை பிரேக் பண்ணுதோ, சஸ்டைன் ஆகுதோ அதுக்கு மேல, அப்பதான் மார்க்கெட்ல மூவ்மெண்டே கொடுக்கப்படும், கால் சைட்ல பிரீமியமே கொடுக்கப்படும். இது கீழே சஸ்டைன் ஆனதுக்கு அப்புறம். அவர் ஆல்ரெடி மேலே இருந்துட்டார் சார் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. என்ன ஆகுங்க, மார்க்கெட்டு இங்க இருந்து ஏறும். இங்க நான் என்ன சொல்லணும், அது ஒரு இதுக்கு வந்து வேல்யூஸ், ஒரு சைக்கிளுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. அப்ப இது இங்க இருந்து ஏறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு அங்கிருந்து இறங்கும், எகைன் இங்க இருந்து ஏறும், இப்படியே ட்ரேட் நடந்துட்டு இருக்கும் இதுல. அதுக்கப்புறம் அது ஃபர்தரா அடுத்தடுத்த வேல்யூகள் இருக்கும், அதை பிரேக் பண்ணும் பொழுதுதான் அது ரேலியாக மாறும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய சுவாரஸ்யத்தை முதல்ல கவனிக்க, ஏன் அது இப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறத கவனித்து அதுக்கப்புறம் வர்த்தகம். நாம வந்து இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் செயின் எதையுமே பாக்குறது கிடையாது. மேக்ஸ் கணக்கு போடுறோம், இந்த வேல்யூ வந்தா இங்க வந்தா என்ன இது. அப்போ இந்த ஸ்ட்ரைக் இதுக்கு கீழே இருந்தா யாரை பை பண்ணணும், அவரை என்ன விலையில பை பண்ணணும், ஃபால்ஸா ட்ராப் பண்றாங்களா, ஃபால்ஸா நேரத்துல இவ்வளவு தூரம் இங்க கீழே இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஃபால்ஸ் ட்ராப் அழகா கண்டுபிடிச்சோம்.
அந்த அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். சும்மா ஏதோ போயிட்டு நம்ம வர்த்தகம் பண்றோம் அப்படின்றதுக்காக பண்றதுலாம் இல்லை. அதே போல கிளாஸ் டீட்டெயில் கேட்டவங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயில் அனுப்பிட்டேன். அனுப்பாதவங்க யாராவது இருந்தால், ரூல் கேட்காதவங்க யாராவது இருந்தால் ஃபோன் பண்ணி ரூல்லாம் கேட்டுக்கோங்க தயவு செய்து. ஏன்னா என் கிளாஸ்க்கெல்லாம் நான் எல்லாரையும் எல்லாம் அலோவ் பண்றது கிடையாதுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.